ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4:30க்கெல்லாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் தூக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தோட வீடியோ என்னால் போட முடியல, போஸ்ட் பண்ண முடியல. அது ஏதோ டெலீட் ஆகிட்டுருக்குது என்னோடய வீடியோஸு. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால நானே கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன். பட் பரவாயில்ல, அது போயிடுச்சு. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இருக்கிறத வீடியோஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம் அப்படி சொல்லிட்டு வேறு சரி அப்படியே நம்ம வாசலெல்லாம் பெருக்கி அதுக்கப்புறமா கோலம்லாம் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பௌர்ணமின்னு நினைக்கிறேன். பௌர்ணமி தான், பௌர்ணமிக்கு தான். ஸோ அதனால் நான் கோலம்லாம் போட்டுடலாம், அப்புறமா பசங்க டிஃபன் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திருந்தனால நான் கோலம்லாம் போட்டுட்டேன். வாசலெல்லாம் க்ளீனாக தெளித்து அப்புறம் உருளியில் பூ இருக்கிற பூ தான். நாங்கள் செம்பருத்தி செடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணி எல்லாம் வெட்டிட்டோம். ஸோ அதனால் எனக்கு பூவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. வீட்டிலேயே சின்ன சின்ன செடியில் இருக்கிற பூவை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்த பூவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபன் பசங்களுக்கு தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி தான் செஞ்சிட்ருக்கேன். மாவு என்னால் அரைக்க டைம் இல்லை, உடம்பு முடியாதனால மாவெல்லாம் நான் அரைக்கலை வீட்டில். ஸோ ரெடிமேட் மாவு வாங்கிட்டேன். ஸோ தக்காளி சட்னிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பால் போட்டு வச்சுக்கிறேன். பால் போட்டுட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கிறேன், தக்காளி சட்னி. ஸோ இது நான் எப்போவுமே சிம்பிளாக செய்கிற தக்காளி சட்னி தான். அது பண்ணிட்டு பசங்களுக்கு பால் கொடுத்துட்டு பால் எப்போவுமே அவங்க குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டீ போட ஆரம்பித்தேன். ஸோ காலையில் எல்லாம் எதை தான் நம்ம முடித்தாலும் அந்த டீ அப்படின்றது வேணும். ஸோ யாரெல்லாம் டீக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப டீ குடிப்போம். பட் என்ன ஒரு சேஞ்சு பண்ணிக்கிறோன்னா, ஒயிட் சுகர்லேருந்து வெல்லம், நாட்டு வெல்லம் இருக்குது இல்லையா, ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது எங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டெல்லாம் ரெட்யூஸ் ஆகுது, பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓவராக இது இல்லாமல். ஸோ பசங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்துட்டு நானும் டீ எல்லாம் குடிச்சிருந்தேன். மாமா கொஞ்சம் லேட்டாக எழுந்திக்கிறனால அதனால் அவர் டீ போடல, வச்சிருக்கேன். தோசைலாம் சுட்டு பசங்களுக்கு கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் வெங்காயம் வந்துருந்துச்சு. ஸோ வெங்காயம் வாங்கின்னு வீட்டில் க்ளீனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ட்ரெயில் போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே தான் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வீடெல்லாம் போயிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.